அடுத்தபடியாக இந்நிகழ்வினுடைய சிறப்பு அழைப்பாளர்களில் ஒருவரான கோவை சோபா டெக்ஸ்டைல்ஸினுடைய உரிமையாளரும் பிரிஸ்டன் பள்ளியினுடைய பொறுப்புதாரியுமான அல்ஹாஜ் எம் ஷவுகத் அலி ஹாஜியார் அவர்கள் நமக்கு மத்தியிலே வாழ்த்துரை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. இந்த மதரசாவுடைய ஆண்டு விழாக்கு கலந்துக்கிறதுல ரொம்ப பெருமையும் சந்தோஷமும். ஹஜ்ரத் அவர்கள் எனக்கு முன்னாடி பேசும்போது சாலியான் பிள்ளைகளை வளர்ப்பு பற்றி ரொம்ப முக்கியம் கொடுத்து பேசினார். இந்த மதரசா ஒரு காலகட்டத்தில் ரொம்ப தேய்மானத்தில் இருந்தது. வடநாட்டில் குழந்தைகளை எல்லாம் வாடகைக்கு எடுத்து மதரசாவில் சேர்க்கக்கூடிய சூழ்நிலை முக்கியமான ஊர்கள் எல்லாம் நடைபெற்று இருந்தது. அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் மக்தப் மதரசா அப்படின்னு சொல்லிட்டு பாம்பேயில் இருக்கக்கூடிய தூத்வாலா ரஃபீக் பாய் அவர் ஒரு சிலபஸ் கரிக்குலம் கிரியேட் பண்ணி ஒரு சிஸ்டம்ஸ் கொண்டு வந்தார். கொண்டு வந்து அந்த மதரசாவுக்கு ஒரு லைஃப் கொடுத்தார். நாங்கள் அதை பார்த்து தான் ஆரம்பித்தோம். லைஃப் மதரசாவுக்கு கூடிய கான்செப்ட்லேயே தலையிட்டோம். ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஆர்வமாக அந்த சிஸ்டம் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது முதல் வருஷத்தில் 30 முதல்ல 30 மதரசா அப்படின்னு ஆரம்பித்தோம். அந்த ரமலான் வந்துச்சு, ஆரம்பம் முடிச்சு மறுபடியும் மதரசா போனால் 19 மதரசா ஆயிடுச்சு. 11 மதரசா காணும். என்னன்னு பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட் மாற்றணும், பள்ளியில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் மாற்றம், உலமாக்களுடைய மாற்றம், அப்புறம் அந்த முகல்லால் இருக்கக்கூடியவர்கள் ஊர் விட்டு ஊர் போகிறது, இந்த மாதிரி. அப்புறம் அதை திருப்பி சேகரிக்கிறது இந்த குழந்தைகளை. அவர் சொன்ன மாதிரி ஆனுவல் லீவுக்கு தான் அனுப்புவாங்க, ஹாஃப் இயர்லி லீவுக்கு தான் அனுப்புவாங்க, டைம் இருந்தால் தான் அனுப்புவாங்க. இப்படியெல்லாம் இருந்தது. அப்போ தான் நாங்கள் யோசனை பண்ணோம், பேசாமல் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து அந்த ஸ்கூலில் வந்து இந்த மக்தப் மதரசாவுடைய சிலபஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு பீரியட் வந்து தீனியாத்தை கொடுப்போம். அப்போ ஆரம்பிக்கும் போது சிபிஎஸ்சி அண்ட் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் அப்படின்னு தான் போடுவோம் போர்டில் விளம்பரத்தில். நல்லாவுடைய பெரிய மாபெரும் கிருபை. அந்த குழந்தைங்க இன்னைக்கு வந்து எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னா இஸ்லாமிக் ஸ்டடீஸ் அண்ட் சிபிஎஸ்சி அப்படி போடக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துருச்சு, மாற்றம் வந்துருச்சு. எல்லாம் போட்டு ஒரு பெரிய மாற்றம். நூற்றுக்கணக்கான குழந்தைங்க ஆஃபீஸில் குரான் மரணம் பண்ணக்கூடிய ஆர்வம் வந்துருச்சு. குறைஞ்சபட்சம் இப்போ எங்கள் ஸ்கூல் ஸ்ட்ரென்த்து வந்து 1000ன்னா அந்த 1000 குழந்தைங்க அந்த கடைசி தோசாவது மனநம் பண்ணிட்டு தான் வெளியே போகணும். ஆஃபீஸாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி ஒரு சிஸ்டத்தை போட்டு அந்த குழந்தைகளை கொண்டு வந்து இப்போ சமீபத்தில் இப்போ பேசும்போது தான் நாங்கள் தெரிஞ்சோம், அரசாங்கத்துடைய கண்காணிப்பு நம்ம சமுதாயத்து மீது எந்த இடத்துல இருக்குதுன்னா
மதுரசாமி தான் இருக்குது அடுத்தது. அப்போ நாங்கள் எல்லாம் உட்காந்து பேசும்போது மதரசாவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னா ஸ்கூலை கொண்டு வாங்க. எப்படி அன்னைக்கெல்லாம் வந்து குர்ஆனுடைய பாடத்துடைய ஸ்கூல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் பள்ளிவாசல் ஓப்பன் பண்ணோம். இன்னைக்கு வந்து மதரசா வந்து சக்ஸஸாக போகணும்னா ஸ்கூல் அகாடமி கொஞ்சம் இணைச்சிக்கணும். ஏன்னா அவனுக்கு எதிர்பார்க்கறது என்னன்னா பியூர் மதரசாவில் இருக்கக்கூடிய குழந்தைங்க நம்மளோட இதுக்கு வரமாட்டாங்க, வளைஞ்சு கொடுத்து வரமாட்டாங்க. ஆனால் அகாடமி குழந்தைகளுக்கு இதை ஸ்கூலை இது பண்ணிட்டோம்னா அந்த குழந்தைங்க வந்து நம்ம அரசாங்கத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றுவதற்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். மதரசாவுடைய குழந்தைகளை வந்து மாற்றுறது வந்து ரொம்ப சிரமம், கடினமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிட்டு தான் இப்போ வந்து சிபிஎஸ்சி சிலபஸ்லேயே வந்து புது நாம்ஸ் கொண்டு வந்துருக்கிறாங்க. எந்த ஸ்கூல்லையும் வந்து ரிலீஜியஸ் ஓரியன்டோட எந்த ஸ்கூலும் லைசன்ஸ் கொடுக்கறதில்ல. அது தனி கேம்பஸாக வச்சுக்க, நீ ஸ்கூலில் தனியாகவே ஸ்கூலில் இதை மிக்ஸ் பண்ணாத அப்படிங்கிற அளவுக்கு தான் போயிட்டுருக்குது. அதனால் நாங்கள்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நான் இதை வந்து உதாரணத்துக்கு ஹைதராபாத்தில் தான் பார்த்தேன். நான் அங்கே வந்து எந்தெந்த பள்ளிகள் வாடகை வருமானத்தை பெருக்கி அந்த பள்ளியை நடத்தணும்னு ஆர்வத்தோடு இருக்கிறாங்களோ அந்த பள்ளிகளை எல்லாம் இவங்க அணுகி ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்கூல் ஆரம்பிச்சு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு மாசமான 25,000 ரூபாய் செலவாகுது, மோதினாலே எலக்ட்ரிக்கல் பில்லு அது இது நல்லா சொல்லி. அப்போ அந்த 25,000 ரூபாய் வருமானத்தை உருவாக்கணும். அதுக்கு இவங்க பொறுப்பெடுத்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ கடை கட்டி விடுறதுக்கு பதில் கிளாஸ் ரூம் கட்டி வருமானத்தை இது பண்ணுறாங்க. ஆனால் அந்த 25,000 ரூபாங்கிறது நாளைக்கு 50,000 ரூபாய் வந்து விடும். அதுக்கப்புறம் அது பள்ளியோட ஆல்ட்ரேஷனு அது இது மராமத்து செலவு இதெல்லாம் வரும். அது அவருடைய பெரிய பர்க்கத்து. அவங்க போட்ட வாடகையோட அந்த பள்ளி வந்து நல்ல முறையில் நடைபெறுவதற்காக அந்த ஸ்கூலோட வருமானத்தை வச்சு அவங்க பேஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு இப்போ ஆயிருக்குதுன்னா இப்போ வந்து அவங்க 380 பள்ளிவாசலில் 380 ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறாங்க. 55,000 குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ மதரசாவுடைய பிரச்சனை முடிஞ்சது, ஸ்கூலோட பிரச்சனை முடிஞ்சது, தொழுகைக்கு பள்ளி வாசலாச்சு. இந்த வழிமுறையை வந்து நம்ம பின்பற்றணும்னா ஒவ்வொரு பெரிய பெரிய பள்ளிகள்லையும் பார்த்தீங்கன்னா இடம் அவ்வளோ இருக்குது. வருமானத்துக்காக என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆளுகள் கூடிய நம்பாம மாற்று சமுதாயத்துக்காரங்களுக்கு தான் வாடகைக்கு விடுறாங்க. அப்படி ஒரு அவல நிலைமை தான் ஓடிட்டு இருக்குது. அதுக்கு பதில் இந்த மாதிரி ஸ்கூலு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மதரசாவும் ஸ்கூலும் கனெக்டிவிட்டியாக கொண்டு போனால் குழந்தைகளுக்கும் ரொம்ப இதாக இருக்கும். எல்லா துறையிலையும் வந்து வெற்றிகரமாக கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். உங்களுக்கு தான் நாங்கள் போன வாரம் கூட பேசிட்டு இருக்கோம். இந்த வழிமுறையை வந்து நம்ம பின்பற்றினா நமக்கு மதரசாவுக்கும் பாதுகாப்பு ஆயிரும். இப்போ முக்கியஸ்தர்கள்லாம் இருக்காங்க, டவுன் காட்சி இருக்கிறாரு, இவங்க எல்லாம் முயற்சி எடுத்தாங்கன்னா தாராளமாக அதே மாதிரி சூழ்நிலையை நம்ம மாவட்டத்திலையும் கொண்டு வர முடியும். சரி, அப்போ இதை வந்து இப்படி சிறப்பான முறையில் 380 ஸ்கூலு 680 ஸ்கூலு 1.5 லட்சம் குழந்தைங்க படிக்கிறதுங்கிறது எப்படி கொண்டு வந்தாங்க, எந்த மாதிரி சிஸ்டம்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இது எல்லாம் வந்து நம்ம மேடையில் அமர்ந்திருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஹிஜரத்து செய்யணும். செஞ்சு அவங்க எப்படி அப்படி சக்ஸஸாக நடத்திட்டு இருக்கிறாங்க, அந்த ஊர்களுக்கு பயணித்து அந்த ஊர்களில் போய் பார்த்து
அதே சிஸ்டம் நம்ம ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சிந்தித்து செயல்பட்டால் ரொம்ப வெற்றிகரமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். இந்த மதரசா குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய மதரசா ஸ்கூலு நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையாக இருக்குது இந்த காலகட்டத்துக்கு. இன்ஷால்லா நம்ம எல்லாம் துவா செய்வோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் எதிர்காலம் வந்து நல்ல ஒரு ஃபியூச்சராக இருக்கிற மாதிரி மாற்றி, அவர் சொன்ன மாதிரி சாலியான குழந்தைகளை மாற்றி கொண்டு வர்றதுக்கு வழிவகுப்போம். இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஹாஜியார் அவர்களுக்கு மதரசா ரவுலத்துல் ஜன்னாவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.